ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சண்டே ஈவினிங் போல் கொஞ்சம் க்ளீனிங்லாம் இருந்தது. அதெல்லாம் பண்ணிடலாமேன்ட்டு ஆக்சுவலாக மேலேருந்து பார்த்தான் பாருங்க, அது இவனோட குட்டி. அவன் வரமாட்டேன்ட்டான், இறங்கி பயந்துட்டு இது வந்துடுச்சு. எங்களை பார்த்தோன்னே கீழே விளையாடிட்டு இருந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இது நாங்கள் தாமரை சீடு வாங்கியிருந்தோம். அதை எப்படி பண்ணி வைக்கலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு டப் எடுத்துக்கோங்க. அந்த டப்பில் 2 அடிக்கு மணல் போட்டுக்கோங்க, மண் போட்டுக்கோங்க. அப்புறம் தண்ணி ஊற்றி வச்சிட்டிங்கன்னா 90 டேஸில் வந்துடும்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, பாருங்கள் பயந்துக்கிட்டு பார்க்குது நான் வீடியோ எடுக்கவும், எல்லாம் ஒரே இடத்துல நின்று. நாங்கள் என்ன நினச்சோம் அப்படின்னா, தாமரையை போட்டுட்டு அதில் மீனை வாங்கி விட்டுறலாம் அப்படின்னு நினச்சி தான் நேற்று அந்த வேலையில் இறங்கினோம். பட் மண் சொதப்பிருச்சு. மணல் தான் போடணும் போல இருக்குது, அப்போ தான் நல்லா இருக்கும் போல இருக்குது. மண் போட்டோன்னே கலங்கினோடனே மீனெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அதனால் எடுத்துட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா இது நிறைய கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்துச்சு. இது அங்கங்கே எல்லா தொட்டிலையுமே இருந்துச்சு. சரி இன்றைக்கி அதெல்லாம் பறித்து எடுத்துடலாமேன்ட்டு இது நம்ம நெக்ஸ்ட் டே முட்டை சாதம்லாம் கிண்டுறோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு இதில் அப்படியே கட் பண்ணி போட்டுடலாம். குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டால் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பச்சை மிளகா இருந்துச்சு. சரி அதையாவது எடுத்துருவோம், ஏன்னா பொழுதும் போயிடுச்சு, இன்னும் ஒன்றும் பண்ண முடியாது, க்ளீனிங் ஒர்க்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு பச்சை மிளகாவும் எடுத்துடலான்ட்டு. இது பார்த்திங்கன்னா செடி பார்க்க அருகம்புல் மாதிரியே இருந்துச்சு. நாங்கள் நினச்சோம் அருகம்புல்னு, பட் ஆனால் அது அருகம்புல் இல்லை. இது வித்தியாசமாக இருந்தங்காட்டி என்னென்னு பார்த்தா கடைசியில் கோதுமை செடி இப்படி தான் இருக்கும் போல இருக்குது. அருகம்புல் மாதிரி தள்ளி தள்ளி அந்த கோதுமையோட இது இருக்குது. இது ஃபுல்லாக கோதுமை அப்படிங்கிற மாதிரி அப்புறம் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா நிறைய பச்சை மிளகா இருந்துச்சு. அப்படியே செடியிலே நிறைய இருக்கங்காட்டியும் அப்பப்போக்கி வேணுங்கிற சமையலுக்கு வேணுங்கிறப்போலாம் எடுத்து பிச்சு போட்டோம். சரி ரிமைனிங் கொஞ்சம் இருந்துச்சு, அதை மட்டும் இன்றைக்கி எடுத்துருவோம் அப்படின்ட்டு. அப்புறம் நிறைய பழுத்தும் போச்சு, அதை விதைக்க அப்படியே விட்டுட்டோம். அதிலே விட்டுட்டோம் அப்படின்னா விதைக்கு நல்ல யூஸ் ஆகும். அது காய்ஞ்சி அந்த விதை வந்தோடனே போட்டோன்னா இன்னும் நல்ல செடி வளரும். அதனால் அதை கொஞ்சம் வச்சிட்டோம். இது ஒரு 1/2 கிலோவுக்கு மேலேயே தேறி இருக்கும் பச்சை மிளகா. 2-3 செடி தான் இருந்தது, பட் 1/2 கிலோவுக்கு மேலேயே இருந்துச்சு. வீட்டுக்கு அவ்வளோ யூஸாக இருந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா சரி நாளைக்கு சாமிக்கு கொஞ்சம் பூலாம் வேணுமேன்னு சொல்லிட்டு அதையெல்லாம் பறித்து எடுத்துடலாமேன்ட்டு நாங்கள் இருந்த பூவெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டோம். பூவெல்லாம் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் எங்களுக்கு இவ்வளோ தான் இருந்துச்சு. கூட ஃபுல்லாக பூவும் கொஞ்சம் பச்சை மிளகாய் அப்புறம் கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் இந்த மாதிரி கொஞ்சம் கிடச்சிச்சு. சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் எப்படி நான் பதியம் போடுறதுன்றதை காமிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.